ஹாய் கைஸ், ஸ்கேரி மேரிங்கிற கதையை தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன பொண்ணுங்க அது கண்ணாடி முன்னே நின்று ஸ்கேரி மேரி ஸ்கேரி மேரி ஸ்கேரி மேரின்னு 3 முறை கூப்பிடுதுங்க. அங்கே அந்த மேரிங்கிற பேயும் வந்து தொலைக்க, அதுக்கப்புறம் அந்த மேரிக்கிட்ட இருந்து இந்த சின்ன பொண்ணு எப்படி தப்பிச்சிச்சு அப்படிங்கிறதாங்க இன்னைக்கு நம்ம கதை மூலமாக பார்க்க போகிறோம். நான் மதி, இது மதி புக் டைம். வாங்க கதைக்கு போகலாம். இரவு 9 மணி இருக்குங்க. அந்த பொண்ணு பேர் ஹென்னாங்கிற வீட்டிலோட அந்த பெண்ணோட வீட்டில் தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரி கதையை தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்களே, அப்படி என்னதான்ப்பா அந்த ஆச்சு அந்த மேரிக்கு, அது யாருப்பா அந்த மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஹென்னா கேட்குறாங்க. அதுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹூக்குங்கிற பையன் மட்டும் எனக்கு தெரியும், நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரா. அப்போ மீதி இருக்கிற என்ன சொல்கிறாங்க, அந்த 2 பொண்ணுங்க இல்லைப்பா நாளைக்கு பேசிக்கலாம், இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, பயமாக இருக்கும், வேணா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பையன் பேர் வந்து டெய்லருங்க. அவன் சொல்கிறான், நம்ம வேணா இதுக்கு போகலாமே, லேக்குக்கு போகலாமே, அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். மற்றவங்களாம் இல்லைப்பா மழை வர மாதிரி இருக்குது, நம்ம இங்கேயே போதரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹூக்குங்கிறவன் விடுற மாதிரி இல்லைங்க. அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்த கதை நல்லா தெரியும், நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது என்ன சரி சொல்லு அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஹூக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இளம் பெண், அவங்களுக்கு வந்து 25 வயசு. அவங்க பேர் மேரி. அவங்க ஊருக்கு வெளியில் ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க ஒரு பாட்டி டீச்சர், அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு அழகுப்படுத்திக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவங்கள அழகுப்படுத்திக்கிட்டு கண்ணாடி முன்னு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அவங்களோட பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தன்னையே மறந்து அந்த கண்ணாடி முன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹென்னாவோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு பசங்களா டைம் ஆச்சு, வீட்டுக்கு போங்க, காலைல வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கதையை விடுற மாதிரி இல்லை. ஏன்ப்பா அதுக்கப்புறம் என்னாச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னாவுக்கு என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ எடுத்து அந்த ரூம் ஃபுல்லாகவே ஃபோட்டோவாக ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த அவங்க வீட்டு கண்ணாடி, அவங்க சுற்றி இருக்கிற பெட்ரூமு ஃபுல்லுமே ஃபோட்டோவாக தான் இருக்கும். மற்ற 2 பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹென்னாவோட வீட்டில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க டெய்லரும் ஹூக்குமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்படி போயிட்டுருக்கு. அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹென்னாவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்னாலே சுத்தமாக பிடிக்காது. அதுலேயும் அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பழக்கமெல்லாம் ஹென்னாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கவே பிடிக்காதுங்க. சரிங்க, நம்ம மறுபடியும் கதைக்கு போகலாம். மேரி கண்ணாடி முன்னு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேரியோட வீட்டில் தீ பிடிக்குது. தீ பிடிச்சி ஒவ்வொரு இடமா எரிஞ்சிட்டு வருது. அது கூட தெரியாமல் மேரி வந்து அந்த கண்ணாடி முன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டே தன்னை மறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த